இங்க சக்தியும் சண்முகமும் சேர்ந்து எப்படியோ பொன்னியை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது பொன்னி வந்து முத்துக்காலையோட கஸ்டடியில தான் இருக்கணும். கண்டிப்பா பொன்னியை வந்து முத்துக்காலை வற்புறுத்தி மறுபடியும் கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்றான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இங்க முத்துக்காலையோட கெஸ்ட் ஹவுஸை எப்படியோ கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க முத்துக்காலையுமே டைரக்டா பொன்னியை எப்படியாவது வந்து வழுக்க டைம் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அவங்களை ரெடி பண்ணி அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு பயங்கரமா வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பொன்னியுமே இந்த பக்கம் சுத்தமா முத்துக்காலையை பிடிக்காம இங்க பாருங்க இப்படிலாம் பண்ணாதீங்க, இது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா முத்துக்காலை கேட்கிற மாதிரி தெரியல. அவர் மறுபடியுமே பொன்னி அடைஞ்சே ஆகணுங்கிறதுக்காக இங்க வழுக்க டைமா பொன்னிக்கு மாலை எல்லாம் போடுறாங்க. போட்டு விட்டுட்டு அடுத்து வந்து தாலி கட்டணுங்கிறதுக்காக பாக்குறாங்க. ஆனா பொன்னியோட கழுத்துல இன்னொரு தாலி இருக்கு. இதை பார்த்தோன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அந்த தாலியை பிடிச்சி கட் பண்ணிடலாம்னு சொல்லி ரொம்ப நக்கலோட இந்த பக்கம் பொன்னியை பார்த்துட்டு அந்த தாலியை ரொம்பவே டைட்டா வழுக்க டைம் இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க முத்துக்காலை எதிர்பார்க்காத மாதிரி டைரக்டா ஒரு கட்டை வந்து அவர் கையில நங்குன்னு ஒரு அடி அடிக்குது. இதை பார்த்த முத்துக்காலை பயங்கரமா ஷாக் ஆயிராரு. சொல்லப்போனா யாரா இது பண்ணது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வாசல்ல எட்டி பாக்குறாரு. ஆனா வாசல்ல சண்முகமும் சக்தி நிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் முத்துக்காலைக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. சொல்லப்போனா அவரோட மனசுக்குள்ள இங்க பழைய நினைவுகள் ஓட ஆரம்பிக்குது. ஏற்கனவே பொன்னியை கல்யாணம் பண்ணும்போது இதே மாதிரி தானே இவன் தானே வந்து கெடுத்தான். கல்யாணத்தை நிறுத்தினது மட்டும் இல்லாம ஊர் மக்கள் முன்னாடி என்ன அடிச்சு அவமானப்படுத்தான்ல, இவனை இதுக்கு மேல விடக்கூடாது, இவனை கொன்னுட்டு இவன் சாவுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இங்க முத்துக்கால தன்னோட அடியாட்கள் எல்லாருக்கிட்டையுமே இங்க பாருங்க உங்க எதிரில் ஒருத்தன் நிக்கிறான் தெரியுமா, அவனால இவ்வளவு நாளா நான் கஷ்டப்பட்டிருக்கேன், அவன் பண்ண விஷயங்களால இந்த ஊர்ல என்னோட பேரு மரியாதை எல்லாமே கெட்டு போச்சு, அவன் அடிச்சு கொள்ளுங்க, அவன் செத்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இங்க முத்துக்கால சபதம் போடுறாரு. இதை கேட்டோன்னா அந்த அடியாட்கள் எல்லாருமே இங்க சண்முகத்தையும் சக்தியும் அடிக்கிறதுக்காக அவங்களுமே ஓடி வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க சண்முகமும் இங்க பாருங்க சக்தி இந்த மாதிரி இத்தனை பேர் இருக்காங்க, இவ்வளவு பேரையும் நம்மளால சமாளிக்க முடியாது, நான் சொல்றது கேளு, தயவு செஞ்சு நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் போலீஸ்க்கு கால் பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சக்தியுமே இங்க பாருனா நீ போலீஸ்க்கு மட்டும் கால் பண்ணு, மத்தபடி இவனுங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தி உள்ள பூந்து சும்மா லெஃப்ட் ரைட்னு அடிக்கிறாரு. சும்மா அடிக்கிற அடியில ஒவ்வொரு அடியாட்களும் பறந்து போய் விழுறாங்க. இந்த பக்கம் முத்துக்காலைக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பட் இருந்தாலும் சக்தி எப்படியாவது முடிக்கணுங்கிற மாதிரி அவருமே தன்னோட பெல்ட்ல ஒரு சின்ன கத்தி ஒண்ணு வச்சிட்டு இருக்காரு. ஆனா அது யாருக்கும் காட்டாம இந்த பக்கம் வந்து சக்தி அடிக்கும் போது அவருமே பதுங்கி பதுங்கி இந்த பக்கம் சக்தி பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கிறாரு. சக்தி இருக்கிற எல்லா அடியாட்களையும் அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் அவருமே முத்துக்காலையோட கழுத்தை பிடிக்கலாம்னு சொல்லி கழுத்தை பிடிக்கிறாரு. ஆனா பிடிச்ச அடுத்த செகண்ட் முத்துக்காலையுமே தான் இடுப்புல வச்சிருக்க கத்தி எடுத்து இந்த பக்கம் சக்தியோட வயிற்றுல நங்குன்னு ஒரு குத்து குத்திடுறாங்க. அப்ப சக்தியுமே அந்த கத்தி குத்துனது கூட பெருசா எடுத்துக்காம இங்க முத்துக்காலையை போட்டு சும்மா வெளுவெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க முத்துக்காலைக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவருமே அப்படி மிரண்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் இங்க சண்முகம் கால் பண்ண உடனே போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. அவங்க அங்க வந்து இந்த பக்கம் பொன்னியை ரிலீஸ் பண்ணி இன்னொரு பக்கம் இங்க முத்துக்காலை அவங்க அடியாட்கள் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப சக்திக்கு காயப்பட்டிருக்கிறத பார்த்த பொன்னியுமே சக்தி இங்க பாருங்க உங்களுக்கு காயப்பட்டிருக்கு, நீங்க ஹாஸ்பிட்டல் வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சக்தியுமே இங்க பாருங்க பொன்னி, இப்போ எனக்கு காயப்பட்டதுக்கோ நான் ஹாஸ்பிட்டல் போறதா எனக்கு முக்கியம் கிடையாது, நீ எப்படியாவது எங்க வீட்டுக்கு வந்தே ஆகணும், சொல்லப்போனா நீ நம்ம ஊருக்கு வந்தா மட்டும்தான் நிறைய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் அப்படின்ற மாதிரி இங்க பொன்னியை கையை பிடிச்சி மறுபடியுமே தான் ஊருக்கு கூட்டிட்டு போறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா பொன்னியுமே இங்க பாருங்க சக்தி மறுபடியும் என்ன வழுக்க டைம் பண்ணாதீங்க, நான் இனிமேல் உங்க கூட வர விருப்பப்படல, இனிமேல் உங்க கூட வரமாட்டேன் வாழ மாட்டேன் அப்படின்ற மாதிரி பொன்னி மறுபடியும் வந்து பிடிவாதமா பேசிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா அவங்களுக்கு இங்க வெளியில் நடக்கிற எந்த ஒரு உண்மையும் தெரியாததுனால அவங்க ரொம்பவே வெள்ளந்தி தரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க சக்தி ரொம்பவுமே கோபத்தோட இங்க பொன்னியோட கணத்துல பலாருன்னு ஒரு அறை விட்டு இங்க பாரு நான் இப்ப சொல்றேன், நீ கண்டிப்பா என் கூட வந்தே தீரணும், நீ வந்தா மட்டும்தான் அங்க ஊர்ல நடக்கிற மொத்த பிரச்சனையும் வந்து தீர்வுக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா இப்போ நான் உன்னை கொடுமைப்படுத்தினேன், எங்க வீட்டுல இருக்கவங்க உன்னை கொடுமைப்படுத்திட்டாங்க, எங்க அம்மா உன்னை ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இப்போ எங்க அம்மாவை ஜெயில வச்சிருக்காங்க. அதை விட முக்கியமா அந்த ஜெயில வைக்கிறதுக்காக உங்க அப்பா கேஸ் கொடுத்து அவரும் நீ வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காரு. சொல்லப்போனா நம்மளோட மொத்த குடும்பமும் இப்ப ரொம்பவே பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, நீ வந்தா மட்டும்தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லி எங்க பொண்ணு கிட்ட சொல்லி பொண்ணியை கார்ல ஏத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணுக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு, சக்திக்கு அடிபட்டு இருக்கு. ஆனா அதை கூட பெருசா எடுத்துக்காம அவர் கண்டிப்பா நம்மளை கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக இப்படி பண்றாருன்னு சொல்லி அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சண்முகம் சக்தி ஹாஸ்பிட்டல் போயிட்டு போயிருவோம்டா, இந்த மாதிரி வந்து லைட்டா அவனுக்கு குத்தில பிளட் லீக் ஆயிட்டே இருக்குடா, பிரச்சனை ஆயிடும்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சக்தியுமே இல்லனே எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே இல்ல, முதல்ல என் பிரச்சனை அம்மாவை வெளியே கொண்டு வரணும், நம்ம மேல எந்த ஒரு தப்பு இல்லை அப்படிங்கறது நிரூபிக்கணும்னு, அதுதான் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்க சக்தியுமே அடிச்சு பிடிச்சி இங்க வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதே நேரத்துல இங்க பொண்ணியை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் அங்க இருக்கிற போலீஸ்காரங்க மூலமா இந்த பக்கம் வந்து கைலாஷ்க்குமே தெரிய வந்துருது. அவருமே கண்டிப்பா பொண்ணு இங்க வந்துட்டானா நமக்கு பிரச்சனை ஆயிடும், அதனால நம்ம பொண்ணி சக்தி இங்க வரவிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை வச்சு செட் பண்ணி வச்சு இந்த பக்கம் வந்துட்டு இருக்க வழியிலேயே சக்தியை மறிச்சு மறுபடியுமே வந்து பொண்ணையும் சக்தியும் போட்டு தள்ளிடலாம்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பிளான் பண்றாரு. அதுக்காக 2 கார் ஃபுல்லா ஆளுங்களை ஏத்துக்கிட்டு அவங்களும் பொண்ணி வர்ற பாதையை பார்த்து போயிட்டு இருக்காங்க. அப்ப பொண்ணியோட காரையுமே கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு இந்த பக்கம் சக்தியோட காரையும் வேக வேகமா போய் இடிச்சு இந்த மாதிரி ஃபிளாஷ் டிரைவிங் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த பக்கம் சக்தியும் பொண்ணையும் பிடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அடியாட்களும் பயங்கரமா போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சக்தியுமே எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காகவே அவருமே தன்னோட காரை வளைச்சு ஓட்டி இந்த பக்கம் அந்த கார்ல இருக்கிற ரவுடிங்க எல்லாத்தையுமே சும்மா காராலே இடிச்சு இந்த பக்கம் வந்து நகர்த்தி விட்டுட்டு இருக்காரு. ஆனா அந்த அடியாட்களுமே மறுபடியும் இந்த பக்கம் வந்து பொண்ணு
பொண்ணியும் சக்தியும் டார்ச்சர் பண்ற மாதிரி சக்தியும் பொண்ணையும் பிடிக்கணுங்கிறதுக்காகவே நிறைய வந்து ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சக்தி ஒரு வழியா அந்த 2 காரையும் ஓவர்டேக் பண்ணி அதுல இருக்கிற ஒரு காரை இடிச்சு கீழே தள்ளி விட்டுறாரு. அந்த காரும் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் சக்தி தன்னோட காரை நிறுத்திக்கிட்டு இந்த பக்கம் யார் அவங்க எதுக்காக வந்தாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக டைரக்டா அவங்களோட சட்டையை பிடிச்சி, நீ யார் சொல்லி நீ எங்களை இந்த மாதிரி வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, எங்களை கொல்ல சொன்னது யாரு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அந்த அடியாள்கிட்ட விசாரிக்கிறாரு. அப்பதான் அவங்களும் சொல்றாங்க, உங்களை கொல்ல சொன்னது கைலாஸ் தான், எங்களை விட்டுருங்க, எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, நாங்க இந்த மாதிரி கூலிக்கு மாரடிக்கிறவங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொன்னதுனால சக்தி அவங்கள விட்டுட்டு வேக வேகமா மறுபடியுமே கார் எடுத்துட்டு பொண்ணியை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப பொண்ணியுமே கைலாஷா, அது யார் கைலாஷ் சக்தி அப்படின்ற மாதிரி சக்தி கிட்ட கேட்கிறாங்க. ஆனா சக்தி எதுவுமே பேச மாட்டேன்றாரு. இன்னொரு பக்கத்துல இருக்க சண்முகமும், இங்க பாருமா, அது கைலாஷுங்கிறது தோய்நாதனோட பையன், அவன் தான் இப்போ ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா இருக்கான், அவன் வேணுக்குன்னே நீ பண்ண விஷயத்துக்காகவும் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க இங்க தோய்நாதனுக்கு பண்ண பிரச்சனைக்காகவும் நம்மளை பழி வாங்கணும்னு சொல்லி ஸ்டேஷன்ல வச்சு உங்க அப்பாவை பயன்படுத்தி நம்ம குடும்பத்தையே வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜெயாவை ஜெயிலுக்கு அனுப்புனதும் அவங்க தான். சொல்லப்போனா அவன் பண்ண விஷயத்துல தான் இது எல்லாமே போயிட்டு இருக்கு. நீ மறுபடியும் திரும்பி வந்துட்டா இங்க ஜெயலட்சுமி வெளியில போயிருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை கொல்றதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பொண்ணு கிட்ட சண்முகம் எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவா எடுத்து சொல்றாங்க. இதை கேட்டவன தான் பொண்ணுக்கு புரியுது, நம்ம இங்க இல்லாத நேரத்துல இந்த இடத்துல பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்கு, நம்ம இதை கவனிக்காம விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சக்தியுமே எங்க பொண்ணியை டைரக்டா ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிருந்தாங்க. போனது மட்டும் இல்லாம இங்க டைரக்டா அங்க முத்தையா முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி, இங்க பாருங்க உங்க பொண்ணு இங்க இருக்கா, உங்க பொண்ணை நாங்க எந்த ஒரு டார்ச்சரும் பண்ண கிடையாது, அது அவ வாயாலே கேட்டு தெரிஞ்சுக்கங்க, தயவு செஞ்சு இப்ப எங்க அம்மா மேல இருக்கிற கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்ற மாதிரி இங்க முத்தையாட்ட சொல்றாங்க. அதே நேரம் முத்தையாவுமே தான் பொண்ணு பார்த்த உடனே இந்த பக்கம் பொண்ணி நீ நல்லா இருக்கியாமா அப்படின்ற மாதிரி அவங்கள ரொம்பவே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் பொண்ணியுமே இவ்வளவு நாள் எங்கப்பா போனீங்க, ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்ட முத்தையாட்ட கேட்கிறாங்க. அப்ப முத்தையாவுமே இல்லம்மா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவருக்கு நடந்த விஷயங்களை பத்தி இங்க பொண்ணு கிட்ட எடுத்து சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் எங்க பொண்ணியுமே இங்க பாருங்கப்பா, எனக்கு யாருமே டார்ச்சர் பண்ணலப்பா, நானா தான் இந்த வீட்டை விட்டு வெளியில போனேன், அங்க வீட்டுல நடந்த எல்லா விஷயத்துக்கான காரணமே நான் தான் இந்த வீட்டை விட்டு விலகி இருந்தேன் அப்படின்ற மாதிரி பொண்ணி தாவாயாலே எல்லா உண்மையை ஒத்துக்கிட்டு இந்த பக்கம் அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்றாங்க. அதை கேட்டோன்னு முத்தையாவுமே இங்க டைரக்டா அங்க உட்காந்துட்டு இருக்க கைலாஷ்ட போயிட்டு இந்த கேஸை வாபஸ் வாங்கிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட கைலாஷுமே, என்ன பெரியவரே, உங்க இஷ்டத்துக்கு நாங்க கேஸை போடணும், உங்க இஷ்டத்துக்கு நாங்க கேஸை வாபஸ் வாங்கணுமா, அப்படி எல்லாம் முடியாது, கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, உங்க இஷ்டத்துக்குலாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இங்க கைலாஷ் மறுபடியுமே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவங்களுமே பொண்ணியை தடுக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்த்துருப்பாரு. ஆனா எதுவும் நடக்கலன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ரொம்பவுமே கோபத்தோட இருக்காரு. அப்ப அவருமே பொண்ணியை பார்த்து, இங்க பாருங்க பொண்ணி, உங்களுக்கு சக்தியோட வீட்டுல நிறைய டார்ச்சர் வந்திருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும், அதோட எல்லா உண்மையும் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், அதனால நீங்களும் ஒத்துக்கங்க, உங்க அப்பா மாதிரி முட்டாள்தனமா முடிவு எடுக்காதீங்க, நீங்களாவது இவங்க மேல கேஸை போட்டு இவங்கள தண்டனைக்குள்ளாக்குங்க அப்படின்ற மாதிரி இங்க கைலாஷ் ஐடியா கொடுக்குறாரு. ஆனா கைலாஷை பார்த்த பொண்ணியுமே, நீ யாரு என்னன்னு எனக்கு நல்லா தெளிவா தெரியும், உங்க அப்பா பண்ண தப்புக்காக நாங்க தண்டனை கொடுத்தோம், ஆனா நாங்க தண்டனை கொடுத்ததுக்கு நீ இப்ப எங்களுக்கு தண்டனை கொடுக்குறியா, கண்டிப்பா இதை நான் ஏத்துக்க மாட்டேன், எங்க அத்தையை முதல்ல வெளிவிடு, அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்றாங்க. ஆனா கைலாஷமே பிடிவாதமா அது முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது சந்திரசேகருமே சீனியர் லாயரை கூட்டிட்டு வந்து இந்த பக்கம் பொண்ணு கிடைச்சிட்டாங்க, இப்ப எப்படியாவது ஜெயலட்சுமி வெளியில விடணும்னு சொல்லி அவங்களும் வக்கீல் மூலமா லீகல் நோட்டீஸோட உள்ள வந்துடுறாங்க. இந்த லீகல் நோட்டீஸோட உள்ள வந்த உடனே இங்க கைலாஷால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு வழியா இங்க ஜெயாவையும் ரிலீஸ் பண்றதா ஒத்துக்கிட்டு முத்தையா கொடுத்த கம்ப்ளைண்ட்டையுமே வாபஸ் வாங்குறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் கைலாஷ் ரொம்ப கோபத்தோட, என்ன என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பா உங்களை விட மாட்டேன், உங்களை குடும்பத்தோட தூக்குறேன் பாருங்க, என் அப்பா படுற கஷ்டத்துக்கு உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இன்னுமே வெறுப்போடையும் கோபத்தோடையும் பொன்னியோட குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக கைலாஷ் ஒரு முடிவோட இருக்காரு. ஆனா அதே நேரம் இங்க ஜெயில இருந்து வெளியில வந்த ஜெயாவுமே பொன்னியை பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா பொன்னிக்கு அவங்க செஞ்ச விஷயங்களை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு பொன்னிக்கிட்ட மன்னிப்புன்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லி போறாங்க. ஆனா பொன்னியுமே எதுவுமே பேசாம சிலையா நின்றுகிட்டு இருக்காங்க. ஒரு வழியா இங்க ஜெயா மறுபடியும் பொன்னிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு இங்க முத்தையா மூலமா மறுபடியும் பொன்னி சக்தி ஒண்ணு சேர்ப்பாங்களா, இல்ல மறுபடியும் பொன்னிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்ற மாதிரி பொன்னியை பிரிச்சு விட்டுருவாங்களா அப்படிங்கிறத இனி வரப்போற எபிசோட நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ்.